வணக்கம் அனைவருக்கும். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு பட்ஜெட் 2025-26ஓட ஹைலைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் டெலகிராம் குரூப்லேயும். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். பார்த்துட்டு இதுலேயும் நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறது அடுத்த கட்டம் தான். என்னென்ன கவர்மெண்ட்டோட பாலிசி என்ன, கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம் பண்ணுறாங்க, அது யார் யார் பயன்படுறாங்க, என்ன ஸ்கீம், அந்த ஸ்கீமோட மோட்டோ என்ன, அதோட எய்ம் என்ன, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓவராலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு துறை வாரியாக கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழி வளர்ச்சிக்காக துறை கொடுத்துருக்காங்க. என்னென்னா, திருக்குறளோட மொழிபெயர்க்கிற திட்டம் ஆல்ரெடியே தமிழ்நாட்டில் இருக்க தான் செய்யுது. ஸோ அதுக்காக ஒரு 133 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. யார் இதை பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம். இவங்க பிற கல்வி நிறுவனங்களோட என்ன செய்ய போகிறாங்க, யார் செய்ய போகிறாங்கன்னா, தமிழ்நாடு பாடநூல் கழகம், திருக்குறள் மொழிபெயர்ப்பு. அதே மாதிரி தமிழ் நூல்களை அடுத்த 5 வருஷத்தில் 100 நூல்கள் வீதம், ஒரு வருஷத்துக்கு 100 நூல்கள் வீதம், மொத்தம் 500 நூல்களை மொழிபெயர்க்க போகிறாங்க. அதுக்காக எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னா 10 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ தமிழ் வந்துட்டு டிஜிட்டலாக எடுத்துகிட்டு போகிறதுலையும் சரி, தமிழ் நூல்களை மொழிபெயர்க்கிறதையும் சரி, கவர்மெண்ட் ரொம்ப கான்சன்ட்ரேட்டில் இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், வெளிநாடுகளில் வாழும் தமிழர்கள் தமிழ் மரபை அறிந்திட அயலக தமிழர் நல வாரியம், அதாவது இது வெளிநாடு வாழ் தமிழர் வாரியம்னு வச்சுக்கலாம், இல்லை அயலக தமிழர் நல வாரியம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு கீழே நாட்டுப்புற கலைகளை பயிற்றுவிக்க 100 ஆசிரியர்களையும் கலைஞர்களையும் கொண்டு நேரடி வகுப்பு அவங்களுக்கு நடத்த போகிறாங்க. எது, வெளிநாடுகளில் வாழ தமிழர்களுக்கு அந்த தமிழ் மரபு முறையாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வாரியம், நல வாரியம், அயலக தமிழர் நல வாரியம் மூலமாக. அடுத்தது பாருங்கள், இதே தான் தமிழ் செம்மொழியின் சிறப்பினை, தமிழ் பண்பாட்டினை உலகத் தமிழ் இளைஞர்களிடையே பரப்பினருக்கு உலகத் தமிழ் ஒலிம்பியாட் அப்படின்னு ஒரு போட்டியை நடத்துகிறாங்க. தமிழ் ரிலேட்டடான போட்டிகள் நடத்த போகிறாங்க. அதுதான் உலகத் தமிழ் ஒலிம்பியாட். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இதே தமிழின் தொன்மையையும் அதோட தொடர்ச்சியையும் இளைய தலைமுறை அறிந்து கொள்வதற்கு அகரம் அப்படிங்கிற மொழிகளின் அருங்காட்சியகம் மதுரையில் அமைக்க போகிறாங்க. மதுரையில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்சங்க வளாகம், மதுரை உலக தமிழ்ச்சங்கம் இருக்குங்க இல்லையா, அங்கே அந்த வளாகத்தில் அமைக்க போகிறாங்க. அகரம் மொழிகளின் அருங்காட்சியகம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், பண்பாடு அப்படிங்கிறது நம்ம பண்பாடை பற்றி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. கொடுமணல் அகழாய்வு, கொடுமணல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. அங்கே நொய்யல் அருங்காட்சியகம் அமைக்க போகிறாங்க. இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி அருங்காட்சியகம் அமைச்சிருக்க மாதிரி இங்கே கொடுமணல் ஈரோட்டில் நொய்யல் அருங்காட்சியகம் அமைக்க போகிறாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாவாய் அருங்காட்சியகம் அமைக்க போகிறாங்க. ஓகேங்களா? அங்கே அழகன் குளம்ல ஆல்ரெடி அகழாராய்ச்சி நடக்குது. அதை முன்னிட்டு இவங்க நாவாய் அருங்காட்சியகம் அமைக்க போகிறாங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், சிந்துவெளி பண்பாட்டு அரங்கம்னு ஒன்று உருவாக்க போகிறாங்க. சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்புகளை அந்த நூற்றாண்டு நிறைவையொட்டி அமைக்க போகிறாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில், சிந்துவெளி பண்பாட்டு அரங்கம், சென்னை. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், அடுத்தது ஊரக வளர்ச்சி. ஊரக வளர்ச்சிக்கு அதிகமான திட்டங்கள் போயிட்டுருக்கு. முக்கியமான திட்டம் பார்த்திங்கன்னா கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். இந்த திட்டத்தில் ஒரு வீட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் கொடுக்குறாங்க. ஸோ 1 லட்சம் புதிய வீடுகள் கட்டுறதுக்கு 3500 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. அவ்வளோதான் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். அடுத்து பாருங்கள், கிராம சாலைகளை மேம்படுத்துறதுக்கு என்ன திட்டம் இருக்குது, முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம். எத்தனை கிலோமீட்டரு, 6100 கிலோமீட்டர் நீளமுள்ள கிராம சாலைகளை மேம்படுத்துறதுக்கு இப்போது இந்த பட்ஜெட்டில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பாருங்கள், நான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மட்டும் தான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? எக்ஸாம் ஓரியன்டாக இருக்கிறது மட்டும். நகராட்சி நிர்வாகம் பாருங்கள், அது முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம், கலைஞரின் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். இது அப்போ நகராட்சியை மேம்படுத்துறதுக்கு என்ன திட்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலைஞரின் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். இதில் இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானதான். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டம் இருக்குது. இதெல்லாம் என்ன, இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் எழுதின்னு வச்சுக்கோங்க. இப்போ கிராமம் சார்ந்த என்னென்ன திட்டங்கள் இருக்குது, நகரம் சார்ந்த என்னென்ன திட்டங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், முதன்மை சுற்றுக்குழாய் திட்டம் என்னும் ஒரு புதிய திட்டத்தை வந்துட்டு சென்னையில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதாவது பாருங்கள், சென்னை மாநகரில் அனைத்து குடிநீர் விநியோக நிலையங்களுக்கும் சமமான அளவில் குடிநீர் வழங்கப்படுவதை உறுதி செய்தல். சென்னையில் எல்லா குடிநீர் விநியோக நிறுவனங்கள் தனித்தனியாக இருக்கும், எல்லாருக்குமே சமமான அளவு தண்ணி கிடைக்காத உறுதி செய்வதற்கான திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதன்மை சுற்றுக்குழாய் திட்டம். ஓகேங்களா? ஸோ கூட்டு குடிநீர் திட்டம் ஆல்ரெடி நிறைய இடத்துல இருக்குது, இப்போவும் புதுசாக நிறைய இடத்துல கொண்டு வர போகிறாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுமானது. அடுத்தது பாருங்கள், சென்னைக்கு அருகே ஒரு புதிய நகரம் உருவாக்க போகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகம், அதாவது மக்கள் அடர்த்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப அதிகம். ஸோ எல்லோரும் வேலைவாய்ப்பு தேடி அங்கே போகிறதா இருக்கட்டும், அதனால் அங்கே மக்கள் தொகை அதிகமாகிட்டே வருது. ஸோ அதை வந்துட்டு சமாளிக்கிற விதமாக சென்னைக்கு அருகே ஒரு புதிய நகரத்தை உருவாக்க போகிறாங்க, 2000 ஏக்கர் பரப்பளவில். இது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம்தான். அடுத்து பாருங்கள், தோழி அப்படிங்கிறது என்னென்னா பணிபுரியும் பெண்களுக்கான தங்கும் விடுதிகள் அமைச்சு கொடுக்குறது. இது ஏற்கனவே நிறையா இருக்குது, இன்னும் ஒரு 10 இடத்துல அமைக்க போகிறாங்க. ஓகேங்களா? அதாவது பணிபுரியும் மகளிர்களுக்கான விடுதிகள், அதுதான் தோழி.
அடுத்தது பாருங்கள், ஏற்கனவே நமக்கு தெரியும் தமிழ் புதல்வன் திட்டம் நடைமுறையில் இருக்குது, புதுமை பெண் திட்டம் நடைமுறையில் இருக்குது. அதாவது அரசு பள்ளியில் பயின்று காலேஜ் போகிற மாணவிகளுக்கு கொடுக்கறது புதுமை பெண் திட்டம், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது தமிழ் புதல்வன் திட்டம். ஓகேங்களா, சிம்பிள். அடுத்தது பாருங்கள், இது என்ன, மூத்த குடிமக்கள் அவங்களுக்காக 10 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் அன்புச்சோலை 25 அன்புச்சோலை மையங்கள் அமைக்க போகிறாங்க. எந்தெந்த ஊர்னு போட்டிருக்காங்க அதெல்லாம் முக்கியம் இல்லை. அன்புச்சோலைன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. மூத்த குடிமக்களுக்காக அமைக்கப்படக்கூடிய மையங்கள் தான் அன்புச்சோலை. அடுத்தா பாருங்கள், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பற்றி எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதை விரிவுபடுத்த போகிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நகரப்பகுதிகளில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை இதை விரிவுபடுத்த போகிறாங்க. நகரப்பகுதிக்கும் கொண்டு போகிறாங்க, அங்கே அரசு உதவி பெறும் பள்ளியில் 1 to 5 வகுப்பு வரைக்கும் கொண்டு போக போகிறாங்க. அடுத்ததாக பாருங்கள், அடுத்து என்னதுக்கு, நான் முதல்வரின் கல்லூரி கனவு திட்டம்னு ஒன்று இருக்குது. அதாவது நான் முதல்வன் திட்டம் ஒன்று இருக்குது, அதே மாதிரி நான் முதல்வரின் கல்லூரி கனவு திட்டம்னு இருக்குது. ஓகேங்களா, தமிழ்நாட்டின் அனைத்து மாணவர்களுக்கும் இந்த, அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தோட நோக்கம் அகில இந்திய உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உள்ள கல்வி உதவித்தொகையுடன் கூடிய பட்டம், அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள கல்வி நிறுவனங்கள்லையும் மாணவர்களை பயில வைக்கிறதுக்கான உள்ள ஸ்கில்லை உருவாக்குறது நான் முதல்வரின் கல்லூரி கனவு திட்டம். ஓகேங்களா, இந்த இடத்துல அது. ஸோ வேறு என்ன இருக்குது, அடுத்து பாருங்கள், கல்லூரி மேம்பாட்டு திட்டம்னு எடுத்துக்கிறப்போ காமராஜர் பெயரில், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பேரில் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் ஒன்று இப்போ நடைமுறையில் இருக்குது. ஓகேங்களா, இதே பள்ளி எடுத்துக்கிட்டிங்கன்னா பேராசிரியர் அன்பழகன் அவர் பெயரில் ஒரு பள்ளி மேம்பாட்டு திட்டம் இருக்குது. ஓகேங்களா, பள்ளி கல்வித்துறைக்கு. அடுத்தது பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் இல்லையா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் இருக்குல்ல, அதில் நீங்கள் ப்ரிலிம்ஸ், அதாவது முதன்மை தேர்வில் வெற்றி பெற்று நேர்முக தேர்வுக்கு தயாராகுவார்கள். மெயின்ஸில் வின் பண்ணி, மெயின்ஸில் கிளியர் பண்ணி இன்டர்வியூக்கு தயாராகவங்களுக்கு 50,000 ரூபா ஊக்கத்தொகையை தராங்க. ஓகேங்களா, இது வந்துட்டு நீங்கள் படிக்கிறவங்க இருந்தால் கூட கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பாருங்கள், எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை புரிகிற தமிழ்நாட்டை சேர்ந்த வீர வீராங்கனைகளுக்கு 10 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, யாராச்சும் எவரெஸ்ட் ஏறினீங்கன்னா கண்டிப்பாக போய் அப்ளை பண்ணி வாங்குங்க. அடுத்து பாருங்கள், இணையம் சார்ந்த சேவை பணிகளில் ஈடுபடும் இளைஞர்களின் எண்ணிக்கை பெருமளவில் அதிகரித்து வரும் நிலையில் அந்த இணையம் சார்ந்த சேவை பணியில் ஈடுபடுறவங்களுக்கு தமிழ்நாடு இணையம் சார்ந்த தற்சார்பு தொழிலாளர்கள் நலம் வாரியம் ஏற்படுத்த போகிறாங்க. அதாவது கிக் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு ஒன்று உருவாக்க போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ யார் இன்டர்நெட் ஐடி அந்த இதெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அந்த சேவை பணியில் ஈடுபடுறவங்களுக்காக இந்த ஒரு வெல்ஃபேர் போர்டு கவர்மெண்ட்டே உருவாக்க போகிறாங்க, அவங்களோட வெல்ஃபேருக்காக. அடுத்தது பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கருப்பை வாய் புற்றுநோய்னா சர்விக்கல் கேன்சர்னு சொல்லுவாங்க. ஸோ கருப்பை வாய் புற்றுநோய் தடுக்கிறதுக்கு நிறையா இது இருக்குது. அதோட முக்கியமானது 14 வயதுடைய அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் தடுப்பூசி கொடுக்குறது தான். இது எதனால் ஏற்படுது அப்படின்னா ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தடுப்பூசியை வந்துட்டு கவர்மெண்ட் ஒரு மும்முரமாக எடுத்து செயல்படுத்த போகிறாங்க. ஓகேங்களா, 14 வயதுடைய அனைத்து பெண்களுக்குமே தடுப்பூசி போட்டிருக்கணும் அப்படிங்கிறத உறுதி செய்ய போகிறாங்க. அடுத்தது பாருங்கள், தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் 2030 அப்படிங்கிறத ஒரு 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தாங்க. ஏன்னா செமிகண்டக்டர் காலம் இனிமேல் வரதெல்லாம். ஸோ அதோட உற்பத்தி பண்ணுறதுல நிறையா முக்கியத்துவம் இருக்குது. அது வந்துட்டு உங்களோட ஜிடிபியில் பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ண போகுது. அதுக்காக தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன், ஓகேங்களா, 2030 அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பழைய மாமல்லபுரம் சாலையினை தகவல் தொழில்நுட்ப வழித்தடம்னா இண்டஸ்ட்ரியல் காரிடார் மாதிரி இது வந்துட்டு டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி காரிடாராக மாற்ற போகிறாங்க. மாமல்லபுரம், பழைய மாமல்லபுரம் சாலை அந்த ஏரியா. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், ஒசூர் ஒரு அறிவுசார் பெருவழித்தடம், ஒசூர் நாலேஜ் காரிடாராக இதை மாற்ற போகிறாங்க. அப்போ நாலேஜ் காரிடார் எங்கன்னா ஒசூர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி காரிடார் எங்கே பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் ஓல்டு ரோடு. ஓகேங்களா, ஸோ அடுத்து காலனி தொழிற்பூங்காக்கள் 2 இடத்துல அமைக்க போகிறாங்க. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மேலூரில், அதுக்கப்புறமா கடலூரில், 2 மாவட்டத்தில் என்ன அமைக்கிறாங்கன்னா காலனி தொழிற்பூங்காக்கள். ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா திருச்சியில் 250 ஏக்கர் பரப்பளவுள்ள பொறியியல் மற்றும் வார்ப்பக தொழிற்பூங்கா. ஸோ இந்த தொழிற்பூங்கா எங்கே அமைக்க போகிறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். தொழிலக மற்றும் அதாவது பொறியியல் மற்றும் வார்ப்பக தொழிற்பூங்கா எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி, தூத்துக்குடி மாவட்டம் பசுமை ஹைட்ரஜன் அதில் முக்கியத்துவம் இருக்கனால இப்போ என்ன புதுசாக உருவாக்க போகிறாங்கன்னா செயற்கை இலை மற்றும் தொழில்நுட்ப ஜவுளி தொழிற்பூங்கா உருவாக்க போகிறாங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி அங்கே ஜவுளி பூங்கா இருக்குது. இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா செயற்கை இலை மற்றும் தொழில்நுட்ப ஜவுளி தொழிற்பூங்கா. போன பட்ஜெட்டில் ஜவுளி பூங்கா அங்கே அறிவிச்சிருந்தாங்க. புதுசாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் ஒரு புதிய விமான நிலையம் ஒன்று அமைக்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு கடல் போக்குவரத்து உற்பத்தி கொள்கை 2025, கடல் போக்குவரத்து உற்பத்தி கொள்கை 2025 ஒன்று உருவாக்க போகிறாங்க. ஸோ தமிழ்நாடு என்னென்ன கொள்கை வச்சுருக்காங்கன்னே ஒரு கொஸ்டின் வந்திருக்கு குரூப் 1 ப்ரிலிம்ஸில். ஓகேங்களா, ஸோ அப்போ என்னென்ன கொள்கை இப்போ நடைமுறையில் இருக்குது, என்னென்ன பண்ண போகிறாங்க, என்னென்ன இனிமேல் கொண்டு வர போகிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காக தான் இது.
அடுத்தது பாருங்கள், இதெல்லாம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த இடத்துல சிறு மற்றும் நடுத்தர தொழில் குழுமங்களுக்கான பொது வசதி மையங்கள் ஏற்படுத்த போகிறாங்க. தேனியில் நறுமண பொருட்களுக்காக, நாமக்கல்லில் முட்டை உணவு சார்ந்த பொருட்களுக்காக, ராமநாதபுரமில் உள்ள பரமக்குடியில் மின்கடத்தி உபகரணங்களுக்காக, தஞ்சாவூர் மாவட்டம் கைவினைப் பொருட்களுக்காக, சென்னை பொறியியல் உற்பத்தி பொருட்களுக்காக, இந்த இடத்துக்குமே தொழில் குழுமங்களுக்கான ஒரு பொது வசதி மையங்களை ஏற்படுத்தி தர போகிறாங்க. மேட்ச்சில் கூட கேட்கலாம், ஸோ பார்த்து வச்சுக்கணும். அடுத்து விண்வெளி தொழில்நுட்ப நிதி ஸ்பேஸ் டெக் ஃபண்டு 10 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. விண்வெளி தொழில்நுட்பத்தில் புத்தொழில் நிறுவனங்களை வந்துட்டு மேம்படுத்துறதுக்காக. அதாவது இதில் நீங்கள் புதுசாக ஒரு விண்வெளி சார்ந்த இடத்துல நீங்கள் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்காக வந்துட்டு 10 கோடி ரூபாய் கவர்மெண்ட் ஒதுக்கியிருக்கு. அடுத்தது பாருங்கள், முதல்வர் படைப்பகம் சிஎம் ஸ்பேசஸ் அப்படின்னு ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், சென்னையில் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் மூலம் ஒரு திறன்மிகு மையம்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு ஒன்று. அதோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா விஎன். இந்த விஎன்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விஎன் அப்படின்னா என்னன்னு கூட கேட்கலாம். ஏவிஜிசி எக்ஸ்ஆர் ஹப் என்னும் பெயரில் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒன்று உருவாக்க போகிறாங்க. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஒன்று உருவாக்க போகிறாங்க. ஓகேங்களா. இந்த ஐடிஎன்டி இதுக்கு முன்னாடி பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணி அது நடைமுறையிலே இருக்குது. ஐடிஎன்டி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. அது பாருங்கள், தமிழ்நாடு புத்தொழில் தரவு மைய சேவை திட்டம்னு ஒரு திட்டம் அறிமுகப்படுத்துகிறாங்க. லைக் புத்தொழில்களை அது பற்றின தரவுகளுக்கான திட்டம் தான் இது. தமிழ்நாடு புத்தொழில் தரவு மைய சேவை திட்டம். அடுத்தது பாருங்கள், ஒருங்கிணைந்த நீர்வள மேம்பாட்டு திட்டம் கொண்டு வர போகிறாங்க. 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த நீர்வள, இதெல்லாம் வந்துட்டு மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் ஓரியன்டெலாம் யூஸ் ஆகும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், பசுமை ஆற்றலுக்கு வெள்ளிமலை பகுதியில் 1100 மெகாவாட் திறன் மற்றும் ஆழியாறு பகுதியில் 1800 மெகாவாட் திறன் நீரேற்று மின் நிலையங்கள். ஓகேங்களா. ஸோ அப்போ நீரேற்று மின் திட்டங்களை கொண்டு வர போகிறாங்க. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிமலை மற்றும் ஆழியாறு 1100 மெகாவாட் 1800 மெகாவாட் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். ஓகேங்களா. ரினியூவபிள் எனர்ஜி. ரினியூவபிள் எனர்ஜிக்காக இன்னொரு ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கொள்கை. இதுக்கு முன்னாடி ஒரு கொள்கை பார்த்தோமா, அதே மாதிரி இது ஒரு கொள்கை, இன்டகிரேட்டட் ரினியூவபிள் எனர்ஜி பாலிசி. அதாவது கவர்மெண்ட் என்னென்ன பாலிசி வச்சுருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. அடுத்து காலநிலை மாற்றத்திற்காக என்ன, கடல்சார் வள அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளை உருவாக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மெரைன் ரிசோர்ஸ் ஃபவுண்டேஷன் 50 கோடி ரூபாய் தொடக்க நிதியுடன் உருவாக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து இது பாருங்கள், ஒரு 6 கடற்கரைகளை நீலக்கொடி சான்றினை பெற்ற உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஓகேங்களா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவான்மியூர், பாலவாக்கம், முத்தண்டி, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குலசேகரப்பட்டினம், விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கீழ்புதுப்பட்டு, கடலூர் மாவட்டத்தில் உள்ள சாமியார்பேட்டை, இந்த 6 கடற்கரைகளுக்கும் நீலக்கொடி சான்று வாங்குறதுக்காக நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்மக்கிட்ட டீசலில் இயங்குகிற பேருந்துகள் இருக்குது. அதுக்கு பதிலாக இயற்கை எரிவாயில் இயங்குகிற பேருந்துகளை மறுசீரமைக்கிறதுக்கான திட்டம் இருக்குது. அதுக்கப்புறமா மின் பேருந்துகள், அதாவது எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வாங்குறதுக்கான திட்டம் இருக்குது. இது பாருங்கள், வேட்டை பறவைகள் ஆராய்ச்சி அமைப்பு அப்படின்னு ஒன்று உருவாக்க போகிறாங்க. உள்ளூர் மக்களிடையே பறவைகளோட வாழிடங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் அதை பற்றின விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காகவும் வேட்டை பறவைகள் ஆராய்ச்சி மையம் ஒன்று உருவாக்க போகிறாங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, மின் பேருந்துகள் 1125 மின் பேருந்துகளை இந்த ஆண்டில் கண்டிப்பாக அறிமுகப்படுத்துறதுக்கான திட்டம் கவர்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா. மின் பேருந்துகள் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். அடுத்து பாருங்கள், மெட்ரோ ரயில் திட்டம் 2.0 இப்போ வந்துட்டுருக்கு. இது இல்லாமல் சென்னையில் 2.0 வந்துட்டுருக்கு. இது இல்லாமல் கோவையில் அவினாசி சாலை டு சத்தியமங்கலம் வரைக்கும், அப்புறம் மதுரையில் திருமங்கலம் டு ஒத்தக்கடை வரைக்கும், இது மாதிரி இந்த 2 ஸ்கீமோட ப்ரப்போசலும் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வச்சுருக்காங்க. அது அப்ரூவ் ஆகி வந்ததுக்கப்புறமா இந்த மெட்ரோ திட்டங்கள் வந்துட்டு நடைமுறைக்கு வரும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பிளானில் இருக்குது. அடுத்து பாருங்கள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலன், இது ரொம்ப முக்கியமானது. 120 கிராம அறிவுசார் மையங்களை உருவாக்குறாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி தொல்குடி திட்டம் போன பட்ஜெட்டில் அறிமுகப்படுத்தி நடைமுறையில் இருக்குது. இது போக அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம். ஓகேங்களா. இந்த பழங்குடியினரில் உள்ள திறமையான மாணவர்களை உலக புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களை படிக்க வைக்கிறதுக்காக அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக இங்கே பாருங்கள், ஆதி திராவிடர் மற்றும் எஸ்சி மற்றும் எஸ்டியில் உள்ள பெண் விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களாக மாற்றுறது. அவங்க விவசாய தொழிலாளராக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நிலத்தை கொடுத்து நில உரிமையாளராக மாற்றுறதுக்கு நன்னிலம் அப்படின்னு ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், தொல்குடி திட்டம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்ரெடி இருக்குது. புதுசாக ஒரு கொள்கை பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஒரு பாலிசி பார்த்தோம். இப்போ பாருங்கள், பழங்குடியினர் வாழ்வாதார கொள்கை. ஓகேங்களா. புதுசாக பழங்குடியினருக்காக பழங்குடியினர் வாழ்வாதார கொள்கை ஒன்று உருவாக்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருது. இது பார்த்திங்கன்னா கிராமங்களில் ஜாதிய வேறுபாடுகள் எப்போவுமே அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ஊராட்சி தலைவரை அந்த ப்ராப்ளம் வர்றது அதெல்லாமே இருக்கும். இது என்னென்னா நல்ல ஊராட்சினா என்னென்னா அங்கே ஒரு சமூக ஒற்றுமை இருக்கணும், சமூக நல்லிணக்கம் இருக்கணும். அப்படி இருக்கிற 10 ஊராட்சிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு விருது கொடுக்குறாங்க. ஸோ இது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அடுத்ததாக பாருங்கள்,
முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் நமக்கு தெரியும். அதாவது யார் யார் கஷ்டப்படுறாங்க அவங்களாம் தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கான ஆதரவை கொடுக்குறது தான் முதலமைச்சர் தாய்மான திட்டம். இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50,000 குடும்பங்களில் குழந்தைகள் வந்துட்டு பெற்றோரை இழந்த 2 பெற்றோருமே இல்லாத தனித்து இருக்கிற குழந்தைகள் எல்லாமே இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்குலாம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து 18 வயசு ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு கல்வி நின்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாதம் 2,000 ரூபா கவர்மெண்ட் இனிமேல் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 50,000 குடும்பங்களில் 2 பெற்றோரையுமே இழந்த குழந்தைகளுக்கு. ஓகேங்களா, இது வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக இதுக்காக தான் இழந்தாங்க அப்படிலாம் இல்லை. 2 பெற்றோரே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த உதவி கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு சுற்றுலா ஊக்குவிப்பு வசதி சட்டம். சுற்றுலா மேம்படுத்துறதுக்காக ஏற்படுத்த போகிறாங்க சுற்றுலா ஊக்குவிப்பு வசதி சட்டம். அடுத்தது பாருங்கள், அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்நடை இனப்பெருக்க கொள்கை. நல்லா பாருங்கள், இதில் ஒரு 4 கொள்கை பார்த்துட்டோம். என்னென்ன கொள்கைன்னு தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கால்நடை இனப்பெருக்க கொள்கை ஒன்று புதுசாக கொண்டு வரதுக்கு கவர்மெண்ட் பிளானில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த வருஷங்களில் வந்துடும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன். இது வந்துட்டு டெக்ஸ்டைலில் இன்னும் டெவலப் பண்ணுறதுக்காக கொண்டு வரதான் தமிழ்நாடு தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம் ஒன்று கொண்டு வர போகிறாங்க. 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க அதுக்காக. ஸோ அவ்வளோதான். வேறு என்ன பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், தொழில் வழித்தடம் தான். தொழில் வழித்தடம்னா இண்டஸ்ட்ரியல் காரிடார் புதுசாக எங்கே உருவாக்க போகிறாங்க, ஒரகடம் செய்யார் அந்த பாதையை என்ன மாற்ற போகிறாங்க, ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடாராக மாற்றுறதுக்கான பிளான் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், தமிழ் நிலப்பரப்பு சார்ந்த வேம்பு, புங்கை, நாவல், புளிய மரம் போன்ற இன வகைகளில் 10 லட்சம் மரங்கள் நடப்பட்டு புவிசார் குறியீடுபட்டு முறையாக பராமரிக்கப்படும். இது அவ்வளோ ஓகே, சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இல்லை. அடுத்து பாருங்கள், முன்னாள் படை வீரர்கள் இருக்காங்கல்ல, எக்ஸர்வீஸ்மெண்ட் இருக்காங்களா, அவங்களுக்காக ஒரு பாதுகாப்பு திட்டம் பார்த்திங்கன்னா முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. ஸோ அது தமிழ்நாடு கவர்மெண்டால் நடைமுறைப்படுத்த வருது. இது பாருங்கள், அரசு அலுவலர் நலன் 40,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கோ இல்லையோ, ஆனால் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 40,000 காலி பணியிடங்களை நிரப்ப போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இப்படிலாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக வரும். அதுக்காக நம்ம ஃபுல் எஃபர்ட் போட்டு படிக்கணும். அடுத்து பாருங்கள், சிம்பிள் அதாவது சிம்பிள் கவர்மெண்ட்டு எளிமையான நிர்வாகம் எனும் கவர்மெண்ட்டில் சிம்பிள் கவர்னன்ஸ். ஓகேங்களா, எளிமையான நிர்வாகம் எனும் திட்டத்தின் கீழ் பல்வேறு துறைகளில் 150 சேவைகளை இணைய வழியில், அதாவது கவர்னன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் உள்ள எல்லாத்தையுமே. ஸோ அதுதான் இது எளிமையான நிர்வாகம், சிம்பிள் ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை நிறுவனம்னு ஒன்று 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னையில் அமைக்கப்படும். என்னென்னா, மாநில பேரிடர் நிவாரண நிதின்னு ஒன்று இருக்குது. அந்த நிதியை யூட்டிலைஸ் பண்ணி அதில் மூலமாக, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதியை சார்ந்து இல்லாமல் மாநில நிதி மூலமாகவே தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை நிறுவனம் ஒன்று அமைக்க போகிறாங்க. தமிழ்நாட்டில் எங்கே அமைக்க போகிறாங்கன்னா சென்னையில் அமைக்க போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். பார்த்த எல்லாத்தையுமே நல்லா கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. இதிலேருந்து நோட்ஸ் எடுத்தும் வச்சுக்கோங்க. இது இல்லாமல் இதோட ஃபுல் பிடிஎஃப்பும் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டில் அவைலபிள் இருக்குது. அதுவும் நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருந்தால் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் நான் சொன்ன பாயிண்ட் மட்டும்தான் இல்லை, இன்னும் உங்களால் படிக்க டைம் இருந்தால் எல்லா பாயிண்ட்டுமே படித்து வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம், தமிழ்நாடோட ஸ்கீம்ஸ் ரொம்ப முக்கியம், தமிழ்நாடோட பாலிசிஸ் என்னென்ன இருக்குங்கிறது முக்கியம், பாலிசி நோட்டை பார்க்குறதும் முக்கியம், அதே மாதிரி பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட், பட்ஜெட்டில் ஹைலைட்ஸில் என்னென்ன இருக்குங்கிறது பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் இந்த இது. நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க, தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த பிடிஎஃபை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.